அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நான் பெரிய பெரிய துண்டாக 1 கிலோவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக அடுப்பில் ப்ரெஷர் குக்கரை வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இறைச்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இதில் 1 ஸ்பூன் எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து உள்ளே ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா குக்காக இருக்குது. இந்த தண்ணியோடையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருந்தால் சீக்கிரமாக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பச்சை தண்ணி ஆட் பண்ணால் இதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த சமயத்தில் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த மட்டனில் உள்ள தண்ணியோடய தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போது போட்ட உப்பு தான், நான் அதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன்.
ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்த்ததில் உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம உப்பு எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் வந்து மூடி போட்டு அடுப்பில் 15 நிமிஷம் மசாலா பச்சைலாம் போகணும் இல்லையா, அதனால் 15 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை 10 நிமிஷம் கழித்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி போட்டுட்டேன். இப்போ 15 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இதெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு மட்டன் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து தின்னான ஸ்லைஸ் லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். இதில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்ததான் இதில் வந்து மல்லித்தலையை கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸியான மட்டன் ரோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிடி சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியருக்கெலாம் இது வந்து ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.